பெரியார் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, உலகத்துல திருமண முறைகள் பல்வேறு இடங்களில் பலவிதமான முறைகளில் நடக்கிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்றோம்? அக்காள் மகளை திருமணம் செய்வது இருக்குதுங்களா? இஸ்லாமியர்கள் தரப்புலலாம் சித்தப்பா முறைகள திருமணம் பண்ற முறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. பெண் எடுக்கக்கூடிய முறைகளோ, திருமணம் பண்ற முறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆரிய மரபா வைத்திருக்கக்கூடிய பர்மாவுல தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிற மரபெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்ப புராணங்கள எடுத்துக்கிட்டோம்னா, கதைகள் புராணங்கள்ல வந்து பெத்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய முறைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரே மித்த முறையெல்லாம் உலக அளவில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆய்வா சொல்றாரு. நாம் தமிழர் மாதிரி, சீமான் மாதிரி கோழைகள் கிடையாது. எங்கள் முற்றுகை போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. எங்கள் முற்றுகை போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புக்கு இதற்கு முன்பு நடத்தின எந்த நிகழ்வுகளுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டதில்லை. அனுமதியை மீறி தான் நாங்கள் திரண்டு நின்றிருக்கோம். இந்த முற்றுகை போராட்டத்தின் போதும் கூட காவல்துறை அனுமதியை மீறி தான் நாங்கள் ஒன்று திரண்டோம். சரிங்களா? நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தா போயிருக்க முடியும். அவங்க ஏதோ வீர வசனம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த சின்ன பசங்க, இந்த 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்க பேசுகிற மாதிரி, நாங்கள் இங்கே நின்று தான் வந்திருப்பியாடா போயிருப்பியா, நான் கட்டையெல்லாம் வச்சிருந்தேன். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்கள் கிடையாது. பெரியாருடைய எழுத்துக்கள் இந்த மாதிரி தவறாக இருக்குது, ஆதாரம் கொடுன்னா, நாட்டுடமை ஆக்கினாதான் ஆதாரம் காமிப்பேன்னு என்ன அர்த்தம்? அவர் எழுத்துக்கள் அச்சா இருக்குது, சுயமரியாதை பதிப்பகம் அச்சடிச்சிருக்குது. அதுலேருந்து எடுத்து கொடுத்தா நம்ம சொல்லலாம், அதெல்லாம் அச்சா தான் இருக்குது. ஆனால் இவருக்கு என்ன பண்ணுவோம்? நாட்டுடைமை ஆக்கினாதான் இவர் வந்து காமிப்பேன்னு சொன்னால் இவர் அந்த புத்தகத்தை படிக்கலன்னு அர்த்தம். அரசியல் தரம் இல்லாதவர், ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நபர், எந்த விதமான மாண்புக்கும் சொந்தக்காரர் கிடையாது. இவன் இன்னைக்கு இப்போ கூட ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க, அவர் மோசமான வார்த்தைகளை பேசிட்டு போகிறார். அவருடைய மாண்பு அவ்வளோதான், அவருடைய நாகரிகம் அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு நபராக இன்னைக்கு அம்பலமாயிட்டே இருக்கிறார். The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector. பெரியார் குறித்தான சர்ச்சைகள் இங்க தொடர்ந்து நீண்டுகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதல்ல பெரியார் குறித்து அவதூறு பேசினாரு. ஆதாரம் கேட்டதுக்கு நாட்டுடைமை ஆக்குங்க, அதுக்கப்புறமா நாங்க ஆதாரத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் சேர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்துறீங்க. திரும்பவும் பெரியார் குறித்து நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்றாரு. என்ன சொல்ல வராரு சார் அவர் பெரியார் குறித்து அவதூறு பரப்புவது மூலமா? பெரியாரை வந்து தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து நீக்கணும் அப்படின்னு ரொம்ப காலமாகவே முயற்சி செய்யக்கூடிய ஒரே அமைப்பு வந்து இந்துத்துவ அமைப்பு தான். இங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிமைகளாக வைத்திருந்த அந்த சனாதன அரசியலை தான் பெரியார் எதிர்த்தார். அதனால் அவங்களுக்கு வந்து பெரியாரை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற தேவை இருந்தது. இதுதான் அதனுடைய நோக்கம். பெரியார் எதிர்த்து பேசக்கூடியவர்களை வந்து நம்ம வந்து இந்த அரசியலில் இருந்தால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போது ஏன்னா பெரியார் வந்து அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, தேர்தலில் பங்கெடுக்காத தலைவர். அவரை குறித்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய காரணம் என்ன? பெரியார் வந்து அரசியல் அப்பாற்பட்டு சாதாரண மக்களுடைய நலனுக்காக பேசியவர், உழைத்தவர், போராடியவர். அவரை வந்து எதிரியாக நிறுத்த வேண்டிய, அதுவும் ஒரு அரசியல் கட்சியிலேருந்து ஒருத்தரையும் எதிரியாக நிறுத்தணும் அப்படின்னால், இவருடைய இந்த அரசியல், பெரியாருடைய இந்த பிரச்சாரம் யாருக்காக உதவியது என்றால் ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக பயன்பட்டது. இந்த ஏழை எளிய மக்களை சுரண்டணும்னு நினைக்கிறவனுக்கு பெரியாரை அப்புறப்படுத்த வேண்டும். இது நீண்ட காலமாகவே முயற்சித்து வந்தாங்க. இந்த வழியில் இப்போ சீமான் வந்திருக்கிறார். பெரியாரை அவதூறு செய்கிறது மூலமாக பெரியாரை யார் நீக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அதுதான் இன்றைக்கு சீமானுடைய நோக்கம், வேற ஒரு காரணம் கிடையாது. பெரியாரால் பலனடைந்தவர்கள் பலர். வெறும் பெரியாரை வந்து கடவுள் மறுப்பாளரை மட்டும் பார்க்க முடியாது. வெறும் கடவுள் மறுப்பாளரும் கிடையாது. அவர் வந்து இந்த பிரச்சனைகள், மக்கள் ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஜாதி ரீதியாக ஒடுக்கப்படுறாங்க, படிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லப்படுது, உழைச்ச கூலிக்கு சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லப்படுது, அதுக்கான காரணம் வந்து சம்பிரதாயங்கள், சடங்குகள்னு சொல்கிறாங்க. அப்போ சம்பிரதாயம், சடங்கு நம்ம எதுக்கு கடைப்பிடிக்கணும்? அதெல்லாம் வேண்டாமே, அதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறாரு. இல்லை சம்பிரதாய சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து வேதம் சொல்லிருச்சு, அதனால் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது வேதம் தான் ஜாதியாக நம்மளாம் பிரித்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்குதுன்னா, இப்போ ஜாதியும் வேதமும் வேண்டாம், நிராகரிச்சிருங்க அப்படிங்கிறாரு. இல்லை அது அப்படிலாம் சொல்ல முடியாது, ஜாதியும் வேதமும் வந்து கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடவுளே வேண்டாமே. இப்போ உனக்கு வந்து நீ கடவுளை நம்புறதுனால வேதத்தையும் ஜாதியும் நம்புற, சடங்கு சம்பிரதாயத்தை நம்புற, அதனால நீ அடிமையாகிற. அப்போ நீ அடிமையிலேருந்து விடுதலையாக என்ன பண்ணணும்? இதெல்லாமே வேண்டான்னு சொல்லணும்.
அப்படின்னு சொன்னவர் பெரியார். இவ்வளவுதான் பெரியாரை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு இடங்கள். ஆதாரங்கள் கேட்டதுக்கு நாட்டுடைமையாக்குங்கள்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் விடுதலையில அவரே எழுதியிருக்காரு கட்டுரைகளா அப்படின்னு சொல்லிட்டு தலையங்கங்களா ஒரு சில ஒரு சில டேட்ஸோட விடுதலையை வந்து மென்ஷன் பண்றாங்க. அண்ட் அதுல உண்மையாவே அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கா சார்? பெரியார் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, உலகத்துல திருமண முறைகள் பல்வேறு இடங்களில் பலவிதமான முறைகளில் நடக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், அக்கால் மகளை திருமணம் செய்வது இருக்குதுங்களா, அத்தை மகனை செய்வது, மாமன் மகளை செய்வது, திருமணம் செய்து கொள்வதெல்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தென்னிந்தியாவில் இந்த மாதிரியான முறைகள் இருக்குது. இன்னும் இஸ்லாமியர்கள் தரப்புலலாம் சித்தப்பா முறைகளை திருமணம் பண்ணுற முறைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. பெண் எடுக்கக்கூடிய முறைகளோ திருமணம் பண்ணுற முறையோ வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆரிய மரபாக வைத்திருக்கக்கூடிய பர்மாவில் தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிற மரபெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ புராணங்களை எடுத்துக்கிட்டோம்னா கதைகள் புராணங்களில் வந்து பெத்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய முறைகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. சொல்கிற கதையாக சொல்கிறாங்க. இப்போ திருமணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைன்னு சொல்லிலாம் ஒன்றும் இல்லை. அவன் வசதிப்படி செஞ்சுக்கிறான். அவனுக்கு ஒரு முறையை வச்சுக்கிறான், அதில் செய்கிறான். ஒரே மித்த முறையெல்லாம் உலக அளவில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆய்வாக சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ பிரம்மா வந்து தன்னோட மகளை திருமணம் பண்ணிட்டாருலாம் புராணத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் எடுத்து எழுதுறாரு அவர். அப்போ இதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரியார் வந்து தாயை மகளை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. முழுசா எடுக்காம அந்த 2 வரியை மட்டும். இது 2 வரி அவர் சொல்லல. ஓகே. அவர் அதுல இப்படி எழுதவும் கிடையாது. அப்படியா சொன்னதா இவங்களே ஒன்று உருவாக்குறாங்க. அப்படி அந்த கட்டுரையில் இல்ல. இப்படியாக முறைகள் பல்வேறு முறைகள். இப்ப நீங்க வந்து அக்கா மகளை திருமணம் செய்து கொள்வது, அல்லது தங்கையை செய்து கொள்வது, சித்தப்பா மகளை செய்து கொள்வது, இப்படின்ற ஒரு முறையெல்லாம் வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து நீங்க திருமண முறைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்ற ஒரு முறை நடக்கிறது அப்படிங்கிறத சொல்றத வந்து இவங்க வெட்டி ஓட்டுறாங்க அதை. சரிங்களா? அப்பதான் என்ன கேட்கறோம், நீ எந்த பத்திரிகையை படிச்சப்பா, எந்த படிச்ச மொத்தமா எடுத்து போடுன்னு கேட்குறோம். ஆதாரத்தை கொடுன்னு. இல்ல ஆதாரம் நாட்டுடைமை ஆக்கு அப்படிங்கிறாங்க. நாட்டுடைமை ஆக்குறதுனா என்னன்னாங்க, ஒருத்தருடைய எழுத்துக்களை யார் வேணாலும் அச்சடிக்கலாம்ங்கிறதான். அவரோ அல்லது அவர் குடும்பத்தினாரோ அல்லது பதிப்பகத்தாரோ மட்டுமே அச்சடிக்க வேண்டியது இல்லை. அவங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை. யார் வேண்டாம் குறிப்பிட்ட ஒரு ஆண்டு காலத்துக்கு பிறகு சொந்தம் கொண்டாட அப்படிலாம் யார் வேணாலும் அச்சடிச்சுக்கலாம்னு சொல்லக்கூடிய உரிமை தான் அது. அச்சு உரிமை தான் அது. பதிப்பக உரிமை தான் அது. நாட்டுடைமையாக்கப்படுதல்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ ஐயா பரமசிவன் அவரோட புத்தகங்கள் நாங்கள் அச்சடிச்சிருக்கோம். இது குடும்பம் வந்து நாங்கள் அனுமதி கேட்டெல்லாம் பண்ணலை. ஏன்னா இது நாட்டுடைமையாக்கப்பட்டது. யார் வேண்டாலும் அச்சடிக்கலாம். எங்களை மாதிரி 10 பதிப்பகங்கள் அச்சடிச்சிருக்கிறாங்க குறைந்தபட்சம். அது யாருமே வந்து அந்த குடும்பத்தில் அனுமதி கேட்குறதோ அவர்கிட்ட அனுமதி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசாங்கம் அவருக்கான ராயல்ட்டியை கொடுத்துரும். அரசாங்கம் அவருக்கான அந்த குடும்பத்திற்கு ராயல்ட்டியை கொடுத்துரும். அதுக்கான தொகை என்னவோ அதை கொடுத்துருவாங்க. அதை இப்போ யார் வேணால் பொது அறிவாக மாற்றிடுவாங்க. சரிங்களா? இப்போ பெரியாருடைய எழுத்துக்கள் இந்த மாதிரி தவறாக இருக்குது, ஆதாரம் கொடுன்னா நாட்டுடைமை ஆக்கினாதான் ஆதாரம் காமிப்பேன்னு என்ன அர்த்தம்? அவர் எழுத்துக்கள் அச்சா இருக்குது, சுயமரியாதை பதிப்பகம் அச்சடிச்சிருக்குது. அதுலேருந்து எடுத்து கொடுத்தா நம்ம சொல்லலாம், அதெல்லாம் அச்சா தான் இருக்குது. ஆனால் இவருக்கு என்ன பண்ணுவோம், நாட்டுடைமை ஆக்கினாதான் இவர் வந்து காமிப்பேன்னு சொன்னால் இவர் அந்த புத்தகத்தை படிக்கலன்னு அர்த்தம். அது அம்பலமாயிருது இல்லை. அது அம்பலமான உடனே அவர் வந்து இன்னைக்கு பதறாரு, வேற விஷயத்த பேசுறாரு. இப்போ இதை தொடர்ந்து நீங்க வந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துறீங்க. 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து, பெரியாரிய அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து, தமிழ் தேசிய அமைப்பாளர் இயக்கத்தினரும் அதுல இருக்காங்க. அந்த முற்றுகை போராட்டத்துல யாருமே வந்து சீமான் அவர்கள் வைத்த அந்த ஒரு விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்து பேசின மாதிரி தெரியல. எல்லாருமே அவதூறு பரப்புற மாதிரி தான் பேசுறாங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க சொல்றாங்களே. சீமான் பேசுனதுக்கு அப்புறமா 2 வாரங்களாக சீமான் பேசுனது எவ்வளவு பொய் அப்படின்னு எல்லாருமே ஆதாரபூர்வமாக பேசிட்டோம். பிபிசி கூட சீமான் சொன்னது பொய் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. இப்போ எல்லா தரப்பும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு தெரிவிக்கல, எதுவுமே பண்ணாமல் நான் மறுபடியும் பேசுகிறேன், நான் பெரியாரை ஒழிச்சு கட்டுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல தான் நம்ம முற்றுகைங்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. அவர் நம்ம இவ்வளவும் சொல்லி அவர் பொய்யும் நிரூபிச்சதுக்கு பின்னாடியும் அவர் நிறுத்த மாட்டேங்கிறார். முற்றுகை அறிவிச்சு 10 நாளுக்கு மேலே ஆச்சு. முற்றுகைன்னு நம்ம சொல்லலை, நீங்கள் இந்த இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு வர்றோன்ற இடத்த நம்ம சொல்லிட்டோம். முற்றுகையாக தான் வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டோம் நாங்கள். ஆனாலும் அவர் நிறுத்த மாட்டேன், எதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நீ என்ன பண்ணிட முடியும், நீங்களாம் என்ன பண்ணிட முடியும், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆணவமாக பேசுறது இருக்கு இல்லையா, அப்போ எதிர்கொண்டு தான் ஆகணும். அதில் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த பொறுப்பாளரே வந்து இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமெல்லாம் அறிக்கை விட்டார். அப்போ கட்சியாக அவர் பேசலை, அவரோட கருத்தை தான் பேசுகிறார். இந்த மாதிரி கருத்து பேசுகிற கட்சியில் அவர் ஒப்புதலும் வாங்கலை, கட்சியோட கொள்கை திட்டத்தையும் போடலை. பெரியார் இப்படி தான் பார்க்கணும்னா அவங்க கட்சியில் இப்படிலாம் ஒரு அறிக்கையெல்லாம் போடவே இல்லை. அதனால் இவராக விருப்பில் பேசுகிறார். அப்போ நீங்கள் அவரை தானே எல்லாருமே கேட்குறோம், பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். விவாதத்துக்கு வாங்கன்றோம், விவாதத்துக்கு வர மாட்டேங்க. நானே விவாதத்துக்கு பலமுறை கூப்பிட்டேன், அவர் வரலை.
யாரோடய வாதிக்க மாட்டேன். அவதூறு எவ்வளோதாங்க ஒருத்தரை பற்றி போய் பேசிட்டே இருப்பீங்க? எவ்வளோ நாள் தான் நம்ம பார்த்துட்டு அமைதி காக்க முடியும்? அப்போ தான் நேரம் நாங்கள் வீட்டுக்கு வர்றோம். இது ஏற்கனவே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் நேரடியாக போனார். அவர் மூத்த தோழர், பெரியாரால் அன்றைக்கே வந்து மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டவர் அவர். அவரே வீட்டுக்கு போகிறாரு. அவரை ரொம்ப எள்ளலாக, ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்து பேட்டி தர்றாரு. இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசியல் தரம் இல்லாதவர், ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நபர். எந்த விதமான மாண்புக்கும் சொந்தக்காரர் கிடையாது. இன்னைக்கு இப்போ கூட ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு மோசமான வார்த்தைகளை பேசிட்டு போறாரு. அவருடைய மாண்பு அவ்வளோதான். அவருடைய நாகரிகம் அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு நபராக இன்னைக்கு அம்பலமாயிட்டே இருக்கிறார். அப்போ அதனால தான் நம்ம எல்லாருமே திரண்டு போக வேண்டியிருந்தது. ஆயிரக்கணக்கான நாங்கள் எதிர்பார்க்கல. ஆயிரக்கணக்கானவர்கள் வந்துட்டாங்க. காவல்துறை கைதே வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் கணக்கு காமிக்கிறாங்க. 5 மண்டபங்கள் கைது செய்ய வைக்கப்பட்டாங்க. பல பேரை வந்து மண்டபம் இல்லைங்கிறனால அன்னைக்கே வந்து நில போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதுதான் நடந்தது அன்னைக்கு. இத்தனை அமைப்புகள், இத்தனை பேர் திரண்டு அன்னைக்கு வந்தோம். இதுதான் வந்து இந்த இந்த பெரியாருடைய கருத்துக்களை படித்து உள்வாங்கி, அந்த பெரியாரின் மீது அவதூறு சொன்ன உடனே எதிர்வினை ஆற்றுறதுக்கு இத்தனை பேர் வந்தாங்க. அதில் பெரும்பாலானவர் வந்து அதில் வந்து ஒரு கணிசமான தொகை பெண்கள். கிட்டத்தட்ட 200, 250 பேத்துக்கு மேலே பெண்கள் வந்திருந்தாங்க. இது வார நாளில், வேலை நாளில், வாரத்தின் நடுவில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. சரிங்களா? அப்போ இத்தனை பேர் விடுப்பு எடுத்து பல ஊர்கள்லேருந்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற மனநிலை ஏன் வந்தது? இவர் சொன்னதை பொய்யை நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது சொல்கிறதுக்கு தான் வந்தோம் நாங்கள். தொடர்ந்து மே 17 இயக்கம் மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போராட்டத்தையோ இல்லை ஆர்ப்பாட்டத்தையோ முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா இவங்க திமுகவினுடைய கைக்கூலி இல்லை வந்து திமுக திராவிட கட்சிகளினுடைய ஜால்ராக்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ பகிரங்கமாக இதே வார்த்தையை சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நமக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த வார்த்தையை கேட்குறேன். ஸோ இப்படியான அவதூறுகளை எப்படி அணுக போறீங்க? அதாவதுங்க, நாங்கள் தெளிவாகவே கிட்டத்தட்ட 12, 13 ஆட்களுக்கு முன்பே நாங்கள் வந்து அமைப்பில் தெளிவாக சொன்னோம். ஆண்ட கட்சி அல்லது ஆளுகின்ற கட்சி, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக, இந்த 4 கட்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போவது இல்லைன்னு சொல்லிட்டோம். தேர்தல் சமயங்களில் எங்கள் ஆதரவை யாருக்கு வழங்குறதுங்கிற பத்திரிகையாள சந்திப்பில் இன்றைக்கு 2016, 19, 21, 24 4 தேர்தலிலுமே பகிரங்கமாகவே நாங்கள் திமுக ஆதரவு கிடையாதுன்னு அறிவிச்சிருக்கிறோம். அதிமுக ஆதரவு கிடையாதுன்னு அறிவிச்சிருக்கிறோம் நாங்கள். சரிங்களா? அதனால் எங்களுக்கு வந்து திமுக ஆதரவு போகணுங்கிற அவசியம் இல்லை. 2வது, நாங்கள் ஒரு தேர்தல் கட்சி அல்ல. இவங்ககிட்ட ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு ஆதாயம் வரணும் அப்படிங்கிறதுக்கு, அல்ல கூட்டணி வைத்தால் சீட்டு கிடைக்குங்கிறதுக்கான இடத்துல இல்லை. நாங்கள் இல்லை. எங்களுக்கு திமுக மீது விமர்சனம் இருக்கிறது. அதையும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். இவர் மாதிரி கொச்சையாக திமுகவை நாங்கள் இழிவுபடுத்தி பேசலை. அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறோம். நீங்கள் கொள்கையிலிருந்து இந்த இடங்கள்லாம் நழுவி நிற்கிறீங்க, இந்த இடங்கள்லாம் தவறு செய்திருக்கிறீங்க, இந்த இடம் குற்றம் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டி நேரடியாக பேசியிருக்கோம். சரிங்களா? இதுதான் எங்களுடைய அரசியல். அவங்களுக்கு எப்போவுமே என்னென்னா, 2014 அவர் வந்து அதிமுக ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் நாடாளுமன்ற தேர்தல். அப்போ நாங்கள் வந்து எந்த கட்சிக்கும் வேண்டாம், மக்களுக்கு அரசியலை சொல்லுகின்ற வகையில் அம்பலப்படுத்துகிற அரசியலை செய்வோம், காங்கிரஸுக்கு எதிராக சொன்ன பொழுது அவர் கேட்கல. அதனால் நாங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அன்றையிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா, திருமுருகன் ஒரு தெலுங்கன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் காரணம். சரிங்களா? நான் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் வந்து நான் யார் என்ன நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என் பின்னணி என்ன சொல்லணுங்கிற தேவையும் அதுக்கான யோகியதை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல எல்லாருமே போராட்டம் அறிவிச்சாங்க, ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க, யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படல. அதையும் மீறி போராட்டம் சென்றவர்களுக்கு கைது தான் நடந்தது. ஆனா இந்த விவகாரத்துல மட்டும் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அனுமதி அப்படிங்கிறத தாண்டி, இது போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு முற்றுகையா வீட போய் முற்றுகையிடுறீங்க, நிறைய உருவப்படத்தை எரிக்கிறீங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அங்க சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? அப்ப இவங்களுக்கு பின்னாடி அரசு உதவுதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. நான் ஒன்று சொல்லிடுறேங்க, நாங்கள் நாம் தமிழர் மாதிரி சீமான் மாதிரி கோழைகள் கிடையாது. எங்கள் முற்றுகை போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புக்கு இதற்கு முன்பு நடத்தின எந்த நிகழ்வுகளுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டதில்லை. அனுமதியை மீறி தான் நாங்கள் திரண்டு நின்றுருக்கிறோம். இந்த முற்றுகை போராட்டத்தின் போதும் கூட காவல்துறை அனுமதியை மீறி தான் நாங்கள் ஒன்று திரண்டோம். சரிங்களா? நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினச்சி தான் போயிருக்க முடியும். அவங்க ஏதோ வீர வசனம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இந்த சின்ன பசங்க, இந்த 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்க பேசுகிற மாதிரி, நாங்கள் இங்கே நின்று தான் வந்திருப்பியாடா போயிருப்பியா, நாங்கள் கட்டையெல்லாம் வச்சது, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்கள் கிடையாது. எங்கள் எண்ணிக்கை 2000க்கு மேலே அதிகமாக இருந்தாங்க. நான் போகணும்னு நினச்சிருந்தா நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் அதுக்கு வரல.
நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கோ அல்லது அவதூறாக செய்வதற்கான அரசியலுக்காக நாங்கள் வரலை. உங்கள்கிட்ட கிட்ட இருந்து உரிய பதில் வரணும், இல்லைன்னா வாயை மூடணும். சீமான் உரிய ஆதாரத்தை கொடுக்க முடியலன்னா வாயை மூடிட்டு இருக்கணும்னு சொல்கிறதுக்கு எச்சரிப்பதற்காக நம்ம வந்திருக்கோம். அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த காவல்துறை தாண்டி வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்க போகுது? நாங்கள் இது மாதிரி பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம். காவல்துறை எங்களை தடுத்து மறிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார்கள். அதை மீறி தான் வந்தோம். அதை பண்ணியிருந்தாங்கன்னா காவல்துறை எங்களை தடுத்து கைது பண்ணணுங்கிற இடத்துக்கெல்லாம் அவங்க நகர்ந்து முன்னெச்சரிக்கை கைதாகலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா பல ஊர்களில் மறியல் போராட்டங்கள் நடந்திருக்கும். சரிங்களா? இப்போ அதனால சீமானை போல அச்சப்பட்டு பின்வாங்குற ஆட்கள் நாங்கள் இல்லை. அவருடைய அமைப்பு மாதிரி நாங்கள் இல்லை. இந்த மாதிரி பல போராட்டங்களை ஒவ்வொரு ஆண்டுகளும் நடத்தி எங்கள் தோழர்கள் இதற்கெல்லாம் துணிந்து வந்தவர்கள் சிறைக்கு போகணும்னு சொல்லி தான் வர சொல்லியிருக்கோம். நாங்கள் சிறைக்கு போகிற தயாராவாங்கன்னு சொல்லி தான் வந்தோம். எதுவாக இருந்தாலும் எதிர்த்து கொள்றதுக்கு தயாராக தான் வாங்கன்னு சொல்லி தான் வரோம். எல்லா போராட்டத்துக்கும் அப்படி தான் வரோம். அதனால் எங்கள் தோழர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட முறை வேறு. இவர் மாதிரி நாங்கள் டயலாக் பேசுகிற ஆட்கள் கிடையாது. அது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ திமுக வந்து சீமானுக்கு தான் ஆதரவாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி அவதூறு பேசினவர்கள் ஏற்கனவே முன்னாடி கைது பண்ணியிருக்கிறாங்க, சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர்களை பற்றி அவதூறு பேசும்பொழுது கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. சீமான் என்ன பண்ணுவார்னா, யார் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்களோ, ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் நேரடியாக ஜெயலலிதா அம்மையார் காலில் போய் சரண்டர் ஆனார். நேராக போய் பார்த்து கை கட்டி நின்று அந்த ஃபோட்டோ எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஜெயலலிதா அம்மையார் கை கட்டின்னு உட்காந்துருப்பார் அவர். அதுக்கு தேவையே இல்லை, ஆனால் போய் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவங்களுக்கு இது ஜெயலலிதா அம்மையார் நன்றி தெரிவித்து பெரிய கூட்டத்தை நடத்துகிறேன்னு சொல்லி சைதாப்பேட்டில் நடத்தினார் 2011. அப்புறம் 2012 என்ன பண்ணார், 11 கடைசி 12 என்ன பண்ணார்னா, நன்றி தெரிவித்து நான் வேலூர்லேருந்து நடைப்பயணம் போகிறேன் அப்படின்னு அதை அறிவித்தார். இதே அந்த அவங்க கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசினார். இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான கூட்டணி உடஞ்ச உடனே இவர் அவங்கள குளிர்விக்கணுங்கிறதுக்காக மதிமுகவையும் வைகோ ஐயா அவர்களையும் கடுமையாக வந்து கொச்சையாக விமர்சித்து பேசினாங்க. இது அவர் செஞ்சார். சரிங்களா? இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கலைஞரை திட்டுவார், திமுக கடுமையாக விமர்சிப்பார். கலைஞர் இறந்த உடனே கலைஞர் பேக்கெட்டில் இருக்க பேனாவை நானே எடுத்து எழுதுவேன். இதெல்லாம் ஆவணமாகவே இருக்குது. எனக்கு அவர் அப்படி நெருக்கமானவர் அப்படி இப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். உடனே கலைஞர் நெருக்கமானவராக தன்னை வந்து காமிச்சு பேசினார். அப்புறம் ஓபிஎஸ் ஆட்சிக்கு வந்த உடனே ஓபிஎஸ்க்கு நெருக்கமாக நின்று பேசினார். சில ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து இறக்கின உடனே அடுத்து எடப்பாடி வந்தார். எடப்பாடிக்கு ஆதரவாக பேசினார். எடப்பாடிக்கு ஆதரவாக சசிகலா அம்மையாருக்கு எதிர்த்து பேசினார். எடப்பாடி ஆட்சி சிறப்பான ஆட்சி, நல்ல தமிழன் ஆட்சின்னு அவர் பேசினார். அதுக்கப்புறம் சசிகலா அம்மையார் சிறையிலேருந்து வந்த உடனே சசிகலா அம்மையார் நேராக போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆதரவாக பேசினார். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனே அவரை போய் நேராக பார்த்து ஸ்டாலின் ஆட்சி சிறப்பான ஆட்சி சொன்னாரா இல்லையா? தெரியல. இவர் திமுக ஆட்சியில் இவர் மேலே ஏதாவது வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்களா? பெண்கள் கொடுத்த குற்றச்சாட்டுக்காக இவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ பெரியாரை பற்றி அவதூறு பேசுறதுக்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் மீது மீனவருக்காக நடத்திய போராட்டத்திற்காக 7-8 வழக்குகள் எங்கள் நடந்திருக்கு. சரிங்களா? இது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் எங்கள் மேலே வழக்குகள் இருக்குது. எது திமுக ஆட்சியில் வழக்கு போட்டிருக்குது. எங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. போராட்டங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி இல்லை. மருதுபாண்டியர் கூட்டங்கள்லேருந்து பெரியாருடைய கூட்டங்கள், பெரியாருடைய பிறந்தநாள் கூட்டங்களிலிருந்து, மொழிப்பொறியிற்காக நடத்திய கூட்டங்கள்லேருந்து எங்களுக்கு அனுமதி இல்லை. முப்பெரும் விழாவிலிருந்து மாவீர நாள் கூட்டங்கள் வரைக்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை. இப்போ சொல்லுங்க, திமுகவுக்கு யார் சாதகமாக நிற்கிறா? திமுக யார் சாதகமாக இருக்கா? இன்னும் சொல்கிறேன், அதிமுக காலத்தில் என் மேலே தனியாக விசாரணை கமிஷனை உருவாக்குனாங்க. சிபிசிஐடியோட சிறப்பு விசாரணையை என் மேலே போட்டாங்க. தெரியல, அந்த விசாரணை கமிஷன் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து இது திமுக வாபஸ் வாங்கலை. இன்றைக்கும் அந்த நெருக்கடி எதிர்கொண்டுட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். நேற்றைக்கும் ஒரு 5 வழக்குகள் வந்தது. அது சிபிசிஐடி தான் நடத்துது. சாதாரண காவல்துறை சீமானுக்கு வந்து சாதாரண அந்த காவல் நிலையம் தான் வழக்கு நடத்தும். ஆனால் எனக்கு சிபிசிஐடியோட சிறப்பு புலனாய்வு பிரிவு, பயங்கரவாத பிரிவு, தடுப்பு பிரிவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் என் மேலே வழக்கு நடத்திட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த அடக்குமுறையில் தான் நாங்கள் எதிர்கொண்டு நின்றுருக்கோம். இப்போ நாங்கள் திமுக ஆதரவாளரா, சீமான் அதனுடைய ஆளுங்கட்சிகளுடைய ஆதரவாளரா? அவர் ஆளுங்கட்சியினுடைய செல்லப்பிள்ளை. சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், திமுகவை எதிர்த்து நல்ல பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவார். ஆனால் திமுகவை எதிர்த்து எந்த போராட்டத்தையும் பண்ண மாட்டார், பெரிய அளவுக்கு பண்ண மாட்டார். இப்போ நாங்கள் மாஞ்சோலைக்காக பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தணும், மக்களை திரட்டணும், எல்லாத்தையும் செஞ்சோம். இதே மாதிரி மீனவர் தாக்கின உடனே மீனவர்களை கொலை செய்தவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக 10 ஊர்களில் முற்றுகை போராட்டத்தை நடத்தணும். அதுக்கான நெருக்கடியும் வழக்கையும் சந்தித்தோம். சரிங்களா? இதே மாதிரி ஜாதிய ரீதியான சிக்கல்கள்,
ஒப்பந்த ஊழியர் சிக்கல்கள், அனகாபுத்தூர்ல குடிசைகள் வீடுகள் அகற்றப்ப இடித்தல், எல்லா இடத்துலையும் போய் நின்று சண்டை போட்டிருக்கிறோம், போராட்டம் நடத்தியிருக்கோம். சரிங்களா? அந்த மக்களை திரட்டி நின்று கேள்வி கேட்டிருக்கிறோம். அங்கே அந்த அந்த பகுதியில் இருக்க திமுக எம்எல்ஏவோ அல்லது அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ எல்லாரையும் கேள்வி கேட்டு தான் இந்த சண்டையை வந்து நடத்தியிருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் திமுகவுக்கு எதிராக பண்ணியிருக்காரா? பண்ணினதில்லை. அவர் அதிமுக எதிராகவும் பண்ணினதில்லை. யாருக்கு எதிராகவும் பண்ண மாட்டார் அவர். அவரால் யாருக்கு எதுவும் தொந்தரவும் கிடையாது. நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். திமுக செய்த தவறுகள் அல்லது குற்றங்கள், அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு சர்க்கிள்களுக்கு எதிரான போராட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஏதோ போராட்டத்தை காமிங்க. நீங்கள் இத்தனை லட்சம் பேர் ஓட்டாளர் வச்சு வாக்காளர் வச்சிருக்கிறேன், இவ்வளோ 1000 பேர் கட்சியில் இருக்கிறாங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ என்னன்னா, நாங்கள் பேசக்கூடிய பல்வேறு பேட்டிகள் வர்றதில்லை. எங்களை வந்து நாங்கள் வெளிப்படையாக இப்போ சொல்கிறோம், கடந்த 6 வருடமாக எந்த தொலைக்காட்சி விவாதங்களும் எங்களை அழைக்கப்படல. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி எந்த 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 இதுலையுமே வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தனிமைப்படுத்தல் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கோட எங்களோட 5 ஐடி வந்து என்னோட தனிப்பட்ட 5 முறை திறந்து அதை வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அமைப்புடைய இது ஃபேஸ்புக் பேஜ் தடை செய்யப்படுது. ட்விட்டரில் 5 முறை தடை செய்யப்பட்டு 6 முறை தடை செய்யப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் எங்களோட யூடியூப் சேனல் தடை செய்யப்பட்டிருக்குது, வாட்ஸ்அப் தடை செய்யப்பட்டிருக்கிறது, மெயில் தடை செய்யப்பட்டிருக்குது, பிளாக் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதற்கு தாண்டி நாங்கள் எப்படி எங்கள் செய்தியை கொண்டு போய் சேர்த்த சொல்கிறீங்க? இந்த மாதிரி அடக்குமுறை சீமானுக்கு கிடையாது. இந்த மாதிரி எந்த அடக்குமுறையும் சீமானுக்கு கிடையாது. ஆனால் வருடத்தில் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கூட்டங்கள், போராட்டங்களை நான் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, இங்கே இப்போ திருமுருகன் காணான்னு கேட்பாங்க. திருமுருகன் களத்தில் தான் நிற்கிறோம், போராட்டத்தில் தான் நிற்கிறோம், பொதுமக்களோடு தான் நிற்கிறோம். சரிங்களா? ஆனால் எதுவுமே ஊடகத்தில் வராமல் தடை செய்யப்படுகிறது. ஏனென்றால் திருமுருகன் வந்தால் நாங்கள் வரமாட்டோம் என்று பாஜக சொல்லிவிட்டது. ஏன்னா பாஜக நாங்கள் அம்பலப்படுத்திட்டே இருக்கோம். மற்றவங்கள மாதிரி சொல்லலை, நாங்கள் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துகிறோம். திமுகவையும் நாங்கள் தேவைப்பட்டால் அம்பலப்படுத்துவோம். எந்தெந்த இடங்களில் தேவையோ அந்த இடத்துல அம்பலப்படுத்துகிறோம். அதிமுகவையும் நாங்கள் தேவைப்பட்ட இடத்துல அம்பலப்படுத்தியிருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த கட்சிகள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் கட்சி மேடையில் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க, இல்லை எத்தனை பேர் வந்து இப்போ அண்ணாமலை சீமான் கட்டி தள்ளுன போட்டோலாம் பார்த்துருப்பீங்க. அப்படி எங்க கூட நின்று எந்த கட்சியாரை பார்த்துருக்கீங்களா? அதனால் இது வந்து என்னென்னா, எங்களுடைய முத்திரை குத்துவது மூலமாக உண்மையான தமிழ் தேசிய அரசியல் வரக்கூடாதுங்கிற சீமான் தெளிவாக இருக்கிறார். The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector